மாப்பிள்ள டேய் ஏன்னா அப்படி வேர்த்து விறுவிறுத்து வர? ஒன்றுலடா, எப்பவும் போல பஸ்ஸில் வந்தனா ஹெவி டிராஃபிக்கில் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் பஸ் ஸ்டாப்லேருந்து வேகமாக ஓடி வரேன். ஓனர் என்னை பற்றி எதுவும் கேட்கல? இல்லடா, அவரும் ஒன்றும் கேட்கல. ஆ எதுக்குடா கஷ்டப்பட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்க? கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஒரு வண்டி ஒன்று வாங்கலாம்ல? ஆ எடுக்கணும்டா. மச்சான் சொன்னதும் உண்மைதான். பேசாமல் ஓட்டியில் வேலை பார்த்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஒரு பைக் வாங்கிட வேண்டியதுதான். ஒரு வழியாக ஓட்டி வேலை பார்த்ததுக்கு சம்பளம் வந்துடுச்சு. நம்ம போய் முதல்ல வண்டி புக் பண்ணுற வேண்டியது தான். ஹலோ சொல்லா. ஹலோ தம்பி, அன்னைக்கு பிரசவ வலி வந்தனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களாண்டா. என்னண்ணா சொல்கிற? உங்ககிட்ட ஏதாச்சும் பணம் இருக்காடா? நான் இப்போ உடனே பணத்தை அமுச்சு வைக்கிறேன். வண்டி அப்புறமா வாங்கிக்க வேண்டியது தான். முதல்ல இந்த பணத்தை அமுச்சு விட்ருவோம். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மறுபடியும் பணத்தை சேர்த்தாச்சு. ஒழுங்காக நாளைக்காச்சும் கரெக்டாக வண்டி போய் புக் பண்ணிடணும். தம்பி வந்துட்டியா? உனக்காக தான்ப்பா காத்துட்டு இருக்கேன். ஏம்மா? ஹவுஸ் ஓனரு திடீர்னு வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்கப்பா. வேறு வீடு மாற போனால் அட்வான்ஸ் நிறைய கேட்பாங்கப்பா. உங்கள் அண்ணனுக்கு குழந்த போகிறதுனால அதுவே நிறைய செலவு. நீ தான்ப்பா எதனா பண்ணணும். நான் பார்த்துக்கிறேம்மா. சரிப்பா. பேசாமல் சேர்த்து வச்ச பணத்தை வீட்டுக்கு அட்வான்ஸாக கொடுத்துட வேண்டியது தான். நம்ம ஒன்று நினச்சா விதி ஒன்று நினைக்கிது. சேர்த்து வைக்கணுன்ற விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது போல.